வணக்கம். நான் உங்கள் ஜோதிட ஆசான் அஸ்வினி அருள்ராம். நாளைக்கு ஓர் இனிய நாள். நாளைய நாள் ஒரு நாள் இனிய நாள். பெண்களுக்கு மிகவும் பிடித்த நாள். பெண்கள் ஆவலுடன் எதிர்நோக்கும் நாள். பெண்களின் ஆர்வமும் பெண்களின் உற்சாகமும் வருடத்திற்கு வருடம் உயர்ந்து கொண்டே வரக்கூடிய நாள் நாளைக்கு வரக்கூடிய நாள். அப்படிப்பட்ட நாள் என்ன நாள் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? நம்ம வரலட்சுமி நோன்பு தாங்க. பெண்களுக்கு மிகவும் பிடித்த நாள் இந்த வரலட்சுமி நோன்பு. இந்த வரலட்சுமி நோன்பை பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த வரலட்சுமி நோன்பு ஏன் பெண்களுக்கு பிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லட்சுமி அன்னை செல்வ வளத்தை தருபவள், புகழ் அந்தஸ்து கௌரவத்தை தரக்கூடியவள். அப்படி இதையெல்லாம் இந்த தேவைகளை வேண்டி பண்ணுகிறார்கள் அப்படின்னு சொல்வதெல்லாம் ஒரு பக்கம். முக்கியமாக மாங்கல்ய பலம், இந்த மாங்கல்ய பலத்தை கொடுப்பவள் அன்னை லட்சுமி தேவி. அதனால்தான் இந்த வரலட்சுமி நோன்பு வருடா வருடம் பெண்களின் ஏகோபித்த ஆதரவோடு வருடா வருடம் பெண்களின் ஆதரவு கூடிக்கொண்டே போகிறது. பெண்களின் இன்னும் சொல்ல வேண்டுமென்றால், இந்த வரலட்சுமி நோன்பு எப்படி முறையாக வழிபட வேண்டும் என்று தெரியாமல் ஆனால் வரலட்சுமி நோன்பு விரதம் மேற்கொண்டு இருப்பவர்கள்லாம் இருக்கிறார்கள். அவர்களுடைய தேவையையும் இந்த பதிவில் நாம் பூர்த்தி செய்து விடலாம். முறையாக எப்படி வரலட்சுமி நோன்பு மேற்கொள்ள வேண்டும், அன்னையை எப்படி விரதம் இருந்து நீங்கள் அவரின் அருளை பெற வேண்டும் அப்படின்றதெல்லாம் நாம் முறையாக இந்த பதிவில் பார்த்துடுவோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதிதாக நமது சேனலை பார்த்துக்கிட்டு இருக்க நபர்களுக்கு ஒரு சில வார்த்தைகளை சொல்லிட்டு நாம் பதிவுக்குள்ளே போயிடலாம். புதிதாக பார்த்து கொண்டிருக்கும் உறவுகளே, நீங்கள் உங்களது உற்றார் உறவினர்கள், சொந்த பந்தங்கள், நண்பர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தில் உள்ள அத்துணை நபர்களிடமும் நமது சேனலை எடுத்துச் சொல்லி அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். நாம் ஸ்ரீ ஜெயகௌரி ஜோதிடாலய நிறுவனம் ஒன்றை நடத்தி கொண்டு வருகிறோம். அந்த நிறுவனத்தின் வழியாக இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் நம்மால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டு வருகிறோம். அது மட்டுமல்லாது ஆலய பணிகள், இறை தொண்டுகள், ஹோமம் வளர்ப்பது, வேலி வளர்ப்பது, இது போன்ற புண்ணியத்தை தரும் நற்காரியங்களையும் செய்து கொண்டு வருகிறோம். நாம் செய்யும் இந்த செயல்களினால் கிடைக்கப்பெறக்கூடிய புண்ணியங்கள் அத்துணையும் கௌரி ஆன்மீக சேனலின் பார்வையாளராக இருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் மட்டும் அல்லாது உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து வேண்டாம் உறவுகளே. எனவேதான் சொல்கிறேன், எல்லோரிடத்திலும் எடுத்து சொல்லி நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். முதலில் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ள போகலாம் வாங்க உறவுகளே. வரலட்சுமி நோன்பு மங்கையர்கள் மிகவும் ஆர்வமாக பக்தி சிரத்தையுடன் அன்னைக்கு விரதமிருந்து இந்த நோன்பை கடைபிடித்து அன்னையின் அருளை பெற்று கொண்டிருக்கிறார்கள். காரணம், நாம் சொன்னது போல மாங்கல்ய பலம் வேண்டி. ஒவ்வொரு மங்கைக்கும் அவர்கள் கேட்பதெல்லாம் ஆடம்பரம், பகட்டான வீடு, சொத்து பத்து, வண்டி வாகனம் அப்படின்றதெல்லாம் எதுவும் இல்லை. மாங்கல்ய பலம் எமக்கு நிலைத்திருக்க வேண்டும் அப்படின்னு தான் ஒவ்வொரு பெண்களும் கேட்பார்கள். அந்த மாங்கல்ய பலத்தை தரக்கூடிய நோன்பு இந்த வரலட்சுமி நோன்பு. அன்னை லக்ஷ்மி தேவியை விரதமிருந்து அவருக்கு இந்த விரதத்தை பூர்த்தி செய்து அவரை வழிபாடு செய்யும் பொழுது அவர் மனம் மெச்சி இந்த பக்தியில் அவர்கள் திளைத்து மனம் உவந்து அந்த அருளை பெண்களுக்கு வாரி வழங்குவார். அப்படிப்பட்ட ஒரு நாள் இந்த வரலட்சுமி நோன்பு நாள் அப்படின்னு சொல்லி நாம அனுசரிக்கிறோம்.
இந்த நாளில் அன்னையை எப்படி வணங்குவது முறையாக அப்படின்னு சொல்லி தெரியாம சில பெண்கள் வழிபாடு செய்கிறார்கள். விரதம் இருந்து வழிபாடு செய்து அன்னையின் அருளை பெற முயற்சிக்கிறார்கள். அவர்களுக்காக இந்த பதிவு ஒரு சிறப்பை தரும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். நீங்க வரைமுறையோடு எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பூஜை அறை இருப்பவர்கள் அல்லது இல்லாதவர்கள், பூஜை அறை இருப்பவர்கள் உங்களது பூஜை அறையிலேயே கலசம் ஜோடித்து கலசத்தை தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். பூஜை அறை இல்லாதவர்கள் நீங்கள் எங்கு சாமி படத்தை வைத்து வழிபாடு செய்கிறீர்களோ அங்கேயே உங்களது பூஜையை நீங்கள் துவங்கிக் கொள்ளலாம். கலசத்தை தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். கலசம் எப்படி தயார் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால், வெண்கல சொம்போ அல்லது சில்வர் சொம்போ உங்களது வசதிக்கு எது இருக்கிறதோ அதையே பயன்படுத்தி கொள்ளலாம். இதுதான் வைத்து கலசம் வைக்க வேண்டும் அப்படின்றதெல்லாம் அன்னை சொல்ல கிடையாது. அன்னைக்கு தேவை ஆச்சாரமாக இருந்து நீங்கள் அவரின் பக்தியோடு அவரின் அருளை பெறுவதை மட்டும்தான் அன்னை உங்களிடமிருந்து எதிர்பார்ப்பார். மீதி எதையும் எதிர்பார்க்க மாட்டார். சரி, நீங்கள் அந்த சொம்பில் கலசம், அதாவது தண்ணீரை வைத்து மஞ்சள் போட்டு அதன் உள்ளே மா இலை வைத்து மேலே தேங்காயை வைத்து சுற்றிலும் திலகம் இட்டுக் கொள்ளுங்கள். முகம் கடைகள் இருக்கிறது. அந்த முகத்தை வாங்கி நீங்கள் சந்தனத்தை கலசத்தில் அப்படியே வட்ட வடிவில் சாத்தி அதன் மீது முகத்தை பதிய வைத்து திலகம் இட்டுக் கொள்ளுங்கள் நெற்றியில். அப்படி முகம் வாங்காதவர்கள் நீங்கள் சந்தனத்தை மட்டும் முக வடிவில் சாத்திவிட்டு நடுவில் திலகம் இட்டுவிடுங்கள். திலகம் இட்டுவிட்டு அன்னையை நீங்கள் வழிபாடு செய்வதற்குண்டான கலசத்தை அன்னையை நீங்கள் ரெடி செய்துவிட்டு, அதாவது தயார் செய்து வைத்து விட்டீர்கள். அடுத்ததாக முதல் கடவுள், மூத்த கடவுள் என்று சொல்லக்கூடிய கணநாதனை மஞ்சளை கொண்டு அதை பிடித்து நீங்கள் முன்னே கலசத்திற்கு முன்னே வைத்து அவருக்கு ஒரு புஷ்பத்தை வைத்துவிட்டு கலசத்தில் அதற்கு பின்னால் கலசத்திற்கு மாலை பூ வைத்திருப்பீர்கள் அல்லவா, பூ வைத்து நீங்கள் எந்த அளவுக்கு அந்த கலசத்தை ஜோடிக்கணுமோ அந்த அளவுக்கு உங்களது ரசனைக்கேற்றவாறு ஜோடித்து கொள்ளலாம். அதில் ஒன்றும் விதிமுறை எல்லாம் கிடையாது. அதேபோல் இல்லாதவர்கள் நீங்கள் ஒரு ரோஸை நீங்கள் வைத்து கலசத்தின் மீது வைத்து கூட வழிபாடு செய்யலாம். ஒன்றும் தவறில்லை. குங்குமம், பூக்கள், உதிரி பூக்கள், சில்லறை காசுகள் இவை அத்தனையும் வைத்து மந்திர உச்சாடனம் சொல்லும் பொழுது ஒவ்வொன்றாக நீங்கள் அவர்கள் மீது, அன்னை மீது தூவுவதற்கு இதையெல்லாம் தயார்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். கனி வகைகள், மலர் வகைகள் இவையெல்லாம் வைத்து கொள்ளலாம். வசதி இல்லாதவர்கள் இதை கனி இவைகள் எல்லாம் வைக்க முடியவில்லை என்றெல்லாம் கவலைப்பட தேவையில்லை. வாழைக்கனி இருந்தாலே போதும். அதேபோல் முதலாக கணநாதனுக்கு தான் நீங்கள் பூஜை செய்ய வேண்டும். முதலில் கணநாதனுக்கு மலர்களை வைத்தோ, குறிப்பாக மலர்களை வைத்து நீங்கள் பூஜை செய்து கணநாதனை நீங்கள் வழிபாடு செய்து அவரை கொஞ்சம் நகர்த்தி, அதற்கு அடுத்தது நீங்கள் அன்னை லட்சுமி தேவியை வணங்கிக் கொள்ள நீங்கள் அவரின் பூஜையை தொடங்கவும். அவரின் அஷ்டோத்திர மந்திரம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அன்னையின் அஷ்டோத்திர மந்திரம் புக்கும் கடையில் இருக்கு, வாங்கிக்குங்க. வாங்கி அந்த அஷ்டோத்திர மந்திரம் 108 மந்திரங்களை நீங்கள் உச்சரிக்கும் பொழுது இந்த மலர்களை வைத்து நீங்கள் போடலாம். அல்லது காயின் வைத்திருப்பவர்கள், காசு வைத்திருப்பவர்கள் ஒவ்வொரு காசாக எடுத்து நீங்கள் அன்னை மீது போட்டு இந்த 108 மந்திரங்களையும் உச்சாடனம் செய்யும் பொழுது அன்னை அவர்கள் மிகவும் மனம் குளிர்ந்து உங்களுக்கு நீங்கள் வேண்டிய வரத்தை அள்ளி வழங்குவார். பூஜை செய்து முடித்து அன்னையின் அருளை பெற வேண்டி பூஜை செய்து முடித்தவுடன் நீங்கள் வாங்கி வைத்திருக்கக்கூடிய, தானமாக கொடுக்கக்கூடிய வஸ்திரங்கள்,
வளையல், மஞ்சள், குங்குமம், அந்த தட்டோடு பூக்கள், ஒவ்வொரு பூக்கள் வைத்து நீங்கள் தானம் கொடுப்பவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்து அவர்களுடைய ஆசியையும் நீங்கள் வாங்க வேண்டும். குறிப்பாக பிள்ளை பேறு பெற்றவர்கள் 4, 5 பிள்ளை பேறு பெற்றவர்களாக இருக்கலாம், அல்லது சுமங்கலியாக இருக்கலாம். இவர்களுக்கு கொடுத்து இவர்களின் ஆசியை நீங்கள் வாங்கிக் கொள்ள வேண்டும். இப்படி வாங்கி நீங்கள் இந்த பூஜையை நிறைவேற்றினீர்கள் என்றால் உங்களுக்கு மாங்கல்ய பலம் கூடுவதோடு மட்டும் அல்லாது, உங்களுக்கு செல்வ வளம், புகழ், அந்தஸ்து, கீர்த்தி இவை அத்தனையும் அன்னை வாரி வழங்குவார் அப்படின்னு சொல்லிக்கொண்டு, நாளை நடக்கவிருக்கும் வரலட்சுமி நோன்பை அனைத்து பெண்களும் சிறப்பாக கொண்டாடி அன்னையின் அருளை பெற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, நான் வணங்கும் என் அப்பன் திருச்சிற்றம்பலம் அவர்களின் ஆசையும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு நன்றி, வணக்கம் சொல்லிக் கொள்கிறேன் உறவுகளே.